ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி மரத்தடியில் உட்காந்து நிதானமாக பேப்பர் படிக்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். பட் இன்னைக்கு பல பேருக்கு முதலீட்டு அனுபவம் அவ்வளோ சுகமாக இல்லை அப்படின்னு என்கிட்ட தொடர்ந்து வந்து சொல்கிறாங்க. சில பேர் கடந்த 45 நாளில் மார்க்கெட் கொடுத்த அந்த ப்ரெஷரில் எல்லாத்தையும் விற்று வெளியே கூட போயிட்டேன் சார், ஷேர்லாம் விற்றுட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் விற்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை சார் நிறைய தப்பு நடந்து போச்சு, இதுக்கு மேலே நம்ம இங்கேயே உட்காந்தாக்கா இன்னும் மேலும் நஷ்டம் வரும், ஏற்கனவே நிறைய நஷ்டப்பட்டுட்டோம், கிட்டத்தட்ட 1/3 போர்ட்ஃபோலியோ இறங்கி போச்சு, 40% வரைக்கும் கீழே வந்தது, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் இன்னும் லாஸ் வந்துடக்கூடாது, அட்லீஸ்ட் இந்த இடத்துல நான் வெளியே போனால் நான் போட்ட காசில் ஒரு பகுதியாவது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது, கொஞ்சம் சங்கடமாக வந்தது. ஏன்னா நம்ம பொருளாதாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி முதலீடு பண்ணி பொருளாதார வளர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா பயன்களையும் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் பங்கு முதலீடு. இப்ப நீங்க பங்கு முதலீடே பண்ணாம பேங்க் எஃப்டிலயோ பாண்ட்லயோ உங்க பணத்தை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க பொருளாதாரத்துல பார்ட்டிசிபேட் பண்றீங்க ரொம்ப குறைவா. உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவனை இன்னும் வேகமா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதா அந்த வங்கிகளுடைய பங்கு அல்லது அந்த கார்ப்பரேட் பாண்ட் இஷ்யூனுடைய பங்கு. அதாவது உங்ககிட்ட கடனை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கடன் கொடுத்து அவனை வேகமா வளர உதவி செய்யறது தான் நீங்க செய்யக்கூடிய அடிப்படை செயல். இப்ப யாருக்கு இறுதியில வளர்ச்சிக்கு அந்த பணம் போச்சோ அவன் வளர்ந்தானா அவனுக்கு அதிக பலன் கிடைக்கும், உங்களுக்கு அளவான பலன் தான் கிடைக்கும். இப்போ உங்க பணம் மறைமுகமாக பொருளாதாரத்திற்கு பயன்படுகிறது, பொருளாதார வளர்ச்சியில் யாருக்கோ பயனை அள்ளி கொடுக்கிறதுனாக்கா அது ஏன் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிற கேள்விதான் உங்களை ஈக்விட்டிக்கு கொண்டு வருது. நீங்க ஏன் இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கணும்? நீங்க ஏன் பேங்க்ல வைக்கணும்? நீங்க ஏன் கார்ப்பரேட் பாண்ட் வாங்கணும்? ஏன் நீங்க நேரடியா பங்குகள்ல பங்கேற்றால், பொறுப்புடன் பங்கேற்றால் பொருளாதார வளர்ச்சி வரும்போது அதன் முழு பயன்களும் உங்களுக்கு வந்து சேருமே, அதை ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்றதான் கேள்வி. இப்போ இப்படி வெளியேறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க முழுசும் அவங்களுடைய பொருளாதார வாய்ப்புகளை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிடறாங்க. ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்கன்ற அடிப்படை காரணத்தை நம்ம இப்ப பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோங்கிறத பத்தி பேசுவோம். ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே இந்த பொருளாதார வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தாம குறுகிய காலகட்டத்தில் நஷ்டப்பட்டதுனால. அது ஒரு காரணம். ராங் சாய்ஸஸ் லீடிங் டு ஷார்ட் டேர்ம் லாஸ், அது ஒரு காரணம். 2வது காரணம், ரைட் சாய்ஸஸ் வித் அடிக்குவேட் டைம். ஒரு தேர்வு சரியா இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு உரிய நேரத்தை கொடுக்கணும். இப்ப இவங்க வித்த பங்குகளே சில பங்குகள் சரியா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, அதை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. பட் நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அப்படியும் நான் கடந்த காலத்துல பார்த்திருக்கேன். அப்போ சரியான தேர்வுகளை பண்ணிட்டு போதுமான அவகாசம் கொடுக்கலனாக்கா பொருளாதார பயன்கள் கிடைக்காமல் நஷ்டம் கூட வரலாங்கிறதுக்கு இந்த 45 நாட்களாக நடந்து வந்த போர் ஒரு நல்ல உதாரணம். கோவிடுக்கு அப்புறம் வந்து லாபம் பார்த்தவங்க முக்காவாசி பேர் இந்த வெளியே போனவங்க. கோவிடுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வந்தவங்க இந்த வெளியேறிய நபர்கள். அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். கோவிட்ல இவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி சில பேர் வெளியே போனாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோவிட் வந்த உடனே எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே போனவங்க இருக்காங்க. எங்கிட்டே 2 கஸ்டமர் இருந்தாங்க அந்த மாதிரி, நிறைய மெத்த படிச்சவர்கள். ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப லோ.
இது அதிகம் படிக்கிறவங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லோவா இருக்கிறதும் நான் பார்த்த ஒரு அனுபவம். வெளியே போயிட்டாங்க, வரவே இல்லை திரும்பி. இந்த மொத்த போஸ்ட் கோவிட் பூமியை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க இந்த ஈரான் வரும்போது வெளியேறினீங்கன்னா, மொத்த லாஸையே எடுத்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னாக்கா, எந்த வகையில அவங்க கிட்ட இருந்து மாறுபடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க, திங்க் பண்ணுங்க. என்ன சார் லாஸ் ஆயிருக்கு, நான் என்ன பணத்தை காப்பாத்திட்டு வெளியே போயிருக்கேன் சேஃப்டிக்கு, எங்க வீட்டுல எல்லாம் நிம்மதியா இருக்காங்க, வாங்க போய் நகை கடைக்கு போய் கோல்டு வாங்கலாம் இல்ல பிளாட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னையிலேருந்து ஒரு 3-4 ஆண்டுகள் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி வரும், அதன் பயன்கள் உங்களை நேரடியாக வந்தடையும். முதலீடு ஈக்விட்டியில சரியான இடத்துல பண்ணி அந்த 4 வருஷம் டைம் கொடுத்தா, நீங்க சும்மா மாசம் டெய்லி ஷேர் இறங்குதா ஏறுதான்னு பார்த்துக்கிட்டு, யார் சொல்றாங்க, யார் சொல்ற ஷேர் ஏறுது, யார் சொல்ற ஷேர் இறங்குதுன்னு பொழுதுபோக்கு முதலீடு பண்ணீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பொருளாதார பயன்களை கொண்டு சேர்க்காது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்களுக்கு இந்த லாஸ் வந்ததுக்கு காரணமே இந்த பொழுதுபோக்கு நிறைந்த முதலீட்டு அணுகுமுறை தான். சொல்றவங்களுக்கும் பொழுதுபோக்கு, இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் பொழுதுபோக்கு. அப்ப அந்த ஒரு கேஷுவல் நேச்சர் நிச்சயமாக நஷ்டத்தை கொடுக்கும். என் அனுபவத்துல நான் எப்பெல்லாம் லாஸ் பண்ணனோ நான் கேஷுவலா இன்வெஸ்ட் பண்ணிருப்பேங்க 100%. யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு, எங்கேயோ பார்த்த ஒரு ரூமரை வச்சு, என் ஃப்ரெண்டு திரும்ப திரும்ப நச்சு பண்ணுவான், நான் சொன்ன ஷேரை வாங்கினியா, நான் சொன்ன ஷேரை வாங்கினியான்னு. சரி, இவன் தொல்லை தாங்காம வாங்கியிருப்பேன், வீணா போயிடும். என் ஃப்ரெண்டை வெளியே எடுத்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரை போட்டுக்கங்க, அதுதான் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம். அவரும் உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க அடிக்கடி சந்திக்காத ஃப்ரெண்டு, ஆனா க்ளோஸ். இப்படித்தான் தப்பு நடக்கும். என் லைஃப்ல எப்படி தப்பு நடந்ததோ அப்படித்தான் இன்னைக்கு பல பேர் லைஃப்லயும் தப்பு நடக்குது. ஆனால் நான் என்ன பண்ணேன், வெளியே போயிட்டேன் நான் மார்க்கெட்டை விட்டு? இல்லையே, 36 வருஷமா மார்க்கெட்ல தான் இருக்கேன். தப்புல இருந்து வெளியே போயிட்டு எது சரியான இடமோ அதை தேடி போவேன். இப்ப ஜிபிஎஸ் இல்லாத காலத்துல நம்ம ரூட் மாறி போயிடும். ஒரு ரோட்ல 5 கிலோமீட்டர் தப்பான ஹைவேல, அப்புறம் ஒரு மைல் கல்ல பார்ப்போம், ஐயோ இது நம்ம போற ஊருக்கு இல்லையே அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுவோம், திரும்பி ஜங்ஷனுக்கு வந்து அங்கேருந்து சரியான ரோட்ல போவோம். அதைத்தான் முதலீட்டுல நீங்க செய்யணும். எப்ப செய்யணும்? இப்பவே செய்யணும். அப்போ வெளியே எடுத்துட்டேன் சார், அந்த மொத்த பணத்தையும் உடனே போட்டுருணுமா? இதோ நீங்க எப்படி செய்யணும்னு நான் ஒரு பிளே புக் சொல்றேன். மறுபடியும் ஆரம்பிங்க, ஜஸ்ட் பிகின். இந்த ஆரம்பத்தை ரொம்ப நிதானமாக யோசிச்சு ஆரம்பிங்க. நிதானமான மாசக்கணக்கில் இல்ல, முடிவுகள் எடுப்பதில் நிதானத்தை காட்டுங்கள். நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கலாம், ஆனா முடிவு நிதானமான முடிவா இருக்கணும். பணத்தை எங்க போடுறீங்க அப்படிங்கிறதுல. 2வது, லாஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இப்போ ஹாவ் somebody to hand hold. ரொம்ப எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா அவங்க, இல்ல ஒரு அட்வைசர், யாரா ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு முதல்ல பயணம் பண்ண ஆரம்பிங்க. இது எப்படி இருக்குனாக்கா, நமக்கு ஒரு விபத்து நடக்குது, அதுல நமக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுது, காலில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு சப்போர்ட் வச்சுட்டு நடக்கிறோம்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வாழ்நாள் பூரா நம்ம சப்போர்ட் வச்சுட்டு நடக்கணும்னு நான் சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் வந்துருச்சுனாக்கா நீங்க தானா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வரைக்கும் நல்ல சப்போர்ட் சிஸ்டமும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நஷ்டம் பண்ணி வெளியே போயிருக்கோம், இப்ப திரும்ப மெதுவா உள்ள பரப்புறோம், நிதானமா யோசிச்சு முடிவுகள் எடுக்க போறோம். முடிவுல ஒவ்வொன்றா எடுக்க நமக்கு அந்த முடிவுல தப்பு வராத வண்ணம் நமக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம கூட இருக்கணும். நான் எத்தனையோ நண்பர்களுக்கு அந்த சக்தியா இருந்திருக்கேன் என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையில. அவங்க எனக்கு சக்தியா இருந்திருக்காங்க சில காலங்கள்ல. இது எதையுமே நான் மறக்கல. என்ன ரீசன்னாக்கா, இதுதான் முதலீட்டில் தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் வெற்றிக்கு திரும்புவதற்கான மேஜிக் ஃபார்முலா. வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் சக்சஸ் ஃபார்முலா, வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவுதான் அந்த ரிட்டர்ன் டு வெல்த் சீக்ரெட், வேற ஒண்ணும் கிடையாது. சரியான ஆலோசனையை வச்சுக்கோங்க, ஹேண்ட் ஹோல்டிங்கை வச்சுக்கோங்க, நிதானமா ஆரம்பிங்க, ரொம்ப தெளிவா இன்வெஸ்ட் பண்ணுங்க, தவறு வராத வண்ணம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த பணம் 4 வருஷம் எனக்கு தேவையில்லைன்ற ஒரு
மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்லோவா நீங்க விட்ட பணம் திரும்பி வந்துடும். இப்போ 100 ரூபாய் போர்ட்ஃபோலியோ நீங்க வந்து 60 ரூபா வந்தப்போ வித்துட்டீங்க. மறுபடியும் 60 ரூபா 100 ரூபாய்க்கு போகணும். கரெக்டா? அதற்கான முயற்சி மிக கடினமான ஒரு முயற்சிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 55% நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட்டும் அட்வைஸும் இருந்தா தான் அது உரிய நேரத்துல நடக்கும். அது மட்டும் பத்தாது. இந்த 60 ரூபா மறுபடியும் 100 ரூபா போறது மட்டும் பத்தாதுங்க. தொடர்ந்து நம்ம புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய துணிவும் தைரியமும் கன்விக்ஷனும் நமக்கு வரணும். அப்ப என்ன ஆகுனா ஒரு பக்கம் இந்த 60 ரூபா மறுபடியும் 100 ரூபாய் நம்ம லாஸ் ரெக்கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம போடுறோமே 1 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபான்னு மாசம் அது ஸ்லோவா ஒரு 30-40 ரூபாய் ஆயிரும். எப்படி இந்த 60 ரூபா மறுபடியும் 100 ரூபாய் வருதோ அதே போல இந்த 30 ரூபா மறுபடியும் 60 ரூபாய் ஆயிரும். அப்போ நம்ம கிட்ட 160 ரூபாய் இருக்கும். நம்ம 90 ரூபாய் போட்டிருக்கோம். ஆனா நம்மளுடைய கான்பிடன்ஸ் எங்க இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒரு முதலீட்டாளன் வீழ்ச்சியில் இருந்து மீண்டு வருவதற்கான பாதை. இப்ப நான் உங்களை ஸ்லோவா 1 ரூபா 2 ரூபாயா ஒரு 30 ரூபா போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? இது நடக்கக்கூடிய கால அவகாசத்தை நான் சொன்ன 2 நிமிஷத்துல நீங்க வந்து சுருக்க முடியாது. இது மாதம் சந்தை இறங்கும் போதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஓரளவுக்கு வருமானம் இருப்பவர்களுக்கு இது ஓரிரு ஆண்டுகளிலே நடந்துரும். வருமானம் குறைவா இருக்கிறவங்களுக்கு, சேமிக்கும் சக்தி அளவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு ஆண்டு அதிகமாகலாம் அல்லது இன்னும் ஒரு 18 மாசம் ஆகலாம். அது முக்கியம் இல்லைங்க. மீண்டு வெற்றி பாதைக்கு திரும்புவது தான் முக்கியம். அந்த 1 year 2 year எக்ஸ்ட்ரா டைம் பிரச்சனையே கிடையாது. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்தது அந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறது, தோல்வியிலிருந்து துவண்ட ஒரு நிலையிலிருந்து சந்தையை விட்டு வெளியேறிய ஒருவர் மீண்டும் அதுக்குள்ள வந்து விட்ட பணத்தை மறுபடியும் எடுப்பது என்பது ஒரு ட்ராக். பக்கத்திலேயே புதுசா இருக்கக்கூடிய முதலீடுகள் இருந்து வளர்ச்சியை அடைவது என்பது 2 ட்ராக். இந்த 2ம் சேர்ந்ததுதான் உங்களுடைய வெற்றி பாதைக்கான வழி. அந்த ட்ராக்ல தான் நீங்க வெற்றியை நோக்கி போக போறீங்க. சோ இது ஒரு ரயில், அது ஒரு ரயில், இது 2ம் சேர்ந்ததுதான் உங்களுடைய வெற்றிக்கான ட்ராக். அப்ப நீங்க ட்ராக்ல வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து இதை 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் செய்வீங்க. அந்த பயணத்துல எந்த இடையூறும் வராது. ஏன்னா இந்த ஒரு மீட்பு பணியில வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்க பக்கம் நிற்கும். என்னுடைய முதல் பேர் மார்க்கெட்ல இருந்து நான் மீண்டு வந்தது நான் இன்னி வரைக்கும் மறக்கவே இல்லை. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் விழுந்த போது நான் எப்படி எழுந்தேன் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்றேன். உடனடியாக என்னுடைய தவறுகளில் இருந்து வெளியேறினேன். அந்த பணத்தை எடுத்து ஸ்லோவா ஒரு 5 நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த கம்பெனி வளர்ந்து 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 என்ன மீட்டு நான் நினைத்ததை விட பல மடங்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு என்ன கொண்டு போய் வச்சுது. கம்பெனியும் பண்ணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணும். 92ல மியூச்சுவல் ஃபண்டே இல்ல. பிரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப கம்மி. வெறும் SBI UTI தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் ஈகோ சிஸ்டம்ல தாராளமா நீங்க வளர முடியும். அல்லது உங்கள் விருப்பம் நேரடி பங்கு தான் பண்ணணும்னா அதற்கான உழைப்பை போடுங்கள், மீண்டு வருவீர்கள். இதுல எந்த ஒரு சமரசமும் வேண்டாம். இது பெட்டரா அது பெட்டராங்கிற விவாதத்துக்குள்ள நான் போகவே இல்லை. என்னுடைய குறிக்கோள் நீங்கள் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து மீண்டு முதலில் எங்க நீங்க ஒரு நல்ல நிலையில இருந்தீங்களோ இதுக்கு முந்தைய உங்களுடைய ஹை உச்சம் அல்லது உங்க ஆரம்ப நிலை அதுக்கு வரணும். இழந்த பணத்தை மீட்பது என்பது ஒரு பக்கம், புதிய பணத்தை வளர்ப்பது என்பது 2 பக்கம். இது 2ம் சேர்ந்து ஒரு முதலீட்டு பாதையை உங்களுக்கு கொடுப்பது என்பது நம் நோக்கம். அந்த முதலீட்டு பாதை தான் உங்களுக்கான எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.